இல்ல. நான் என்ன சொல்றேன், அது ஒரு பெருசா பார்க்கக்கூடாதுன்ற ஒரு கட்சியிலிருந்து ஏதோ சில பல மனவசம் இந்த ஊடகங்கள்லாம் திரும்ப 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 பேசி 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 அவங்க விலகி இருக்காங்க. விலகி இருக்கும்போது அவங்க விலக்கி இருக்காங்கன்னும்போது மீண்டும் கூட சேர வாய்ப்பு இருக்கு. திரும்ப 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 ஊடகங்கள் அப்படியே ஒரு பில்டப் பண்ண 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 அவங்களுக்கு ஒரு இது இந்த கட்சிக்கு போகலாம், அந்த கட்சிக்கு போகலாம், அவங்க மனநிலை, அவங்க எடுக்கிற முடிவு தான் அது. அவங்க உண்மையிலே தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் அவங்க எடுத்திருக்க அந்த மீனவர் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் ஒன்று அவங்க தனியாக கலப்பாங்க. வேறு எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராது. நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிற நபர்கள் 2ஆம் மூன்றாம் கட்டது இல்லைன்னு சொன்னால் வேல்முருகன் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அவங்க விட போக மாட்டாங்கன்னு. இல்லை, இங்கே இருக்கிற வேள்வி அங்கே போனால் இருக்குமா இருக்காதான்ற கேள்வியோட இங்கே இருக்கிற வேள்வியோட அங்கே போனால் வேள்வி இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான இடம் இல்லை, நினைச்சது பேச முடியாது. அது ஒன்று இருக்குது. நாம் தமிழ் கட்சியில் இருந்தாங்கன்னு சொன்னால் மண் சார்ந்த விஷயங்களுக்கு, தமிழ் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பேசலாம். அங்கெல்லாம் போனால் கடிவாளங்கள் போடப்படும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இல்லை, அது ஒரு பலம் தானே. இப்போமே பிரிந்தவர்கள் இணைவதும் புதுசாக இருக்கிறவங்க இணைவதும் ஒரு கட்சிக்கு ஊக்கத்தை மட்டும் இல்லை, அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு எழுச்சி ஏற்படுத்தும். அந்த எழுச்சி ஓட்டுக்கெலாம் மாறும். அது ப்ளஸ் பாயிண்ட்டாக தானே பார்க்கும். மைனஸ் எப்படி ஆகும்? நிச்சயமாக ஆகாது, ப்ளஸ் தான் ஆகும். ஒரு செய்தி ஒரு மிக முக்கியமான விஷயம். சமீப அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய காளியம்மாள் அவர் சமீபத்தில் ஒரு ஊடக நடத்திய விழாவில் கலந்துக்கினாங்க. அதில் இன்னும் நாம் தமிழர் மேலே நான் வெறுப்பாலாம் இல்லை, அவங்களால தான் நான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அவங்க சொன்ன ஒரு விஷயம், அடுத்தது உங்களோட அறிவிப்பு என்ன, அடுத்த கட்சிக்கு போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்டோபர் 30 என்னோட நிலைப்பாட்டை நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வேறு எந்த கட்சிக்கும் போக வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பெருசாக பார்க்கக்கூடாதுன்ற ஒரு கட்சியிலேருந்து ஏதோ சில பல மனவசம் இந்த ஊடகங்கள்லாம் திரும்ப 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 பேசி 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 அவங்க விலகி இருக்காங்க. விலகி இருக்கும்போது அவங்க விலக்கி இருக்காங்கன்னும் போது மீண்டும் கூட சேர வாய்ப்பு இருக்குது. திரும்ப 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 ஊடகங்கள் அப்படியே ஒரு பில்டப் பண்ண 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 அவங்களுக்கு ஒரு இது இந்த கட்சிக்கு போகலாம், அந்த கட்சிக்கு போகலாம், அவங்க மனநிலை, அவங்க எடுக்கிற முடிவு தான் அது இறுதியானது. அது நம்மளா ஜோசியெல்லாம் சொல்லக்கூடாது. உட்காந்துக்கிட்டு நம்ம கற்பனைக்கு டிவி கிட்ட தான் போவோம், இல்லை திமுக கிட்ட, இல்லை காங்கிரஸ் கிட்ட, இல்லை கம்யூனிஸ்ட், அப்படி இல்லை. அவங்க உண்மையிலே தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் அவங்க எடுத்திருக்க அந்த மீனவர் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் ஒன்று அவங்க தனியாக கலப்பாங்க. வேற எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராது. நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிற நபர்கள் 2ஆம் மூன்றாம் கட்டது இல்லைன்னு சொன்னால் வேல்முருகன் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அவங்க விட போக மாட்டாங்கன்னு வைங்களேன். அவங்களும் திமுக கூட்டணி சார், அது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால போக முடியாது. இப்போ ஒரே ஒன்று தனியாக களம் காணணும், இல்லைன்னு சொன்னால் அரசியலே வேணான்னு ஒதுங்கணும். அந்த கொள்கையோடு இருக்கணும்னா இல்லை, நாம் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டு நம்மளை எப்படின்னா நம்ம தம்பி ராஜீவ் காந்தி மாரி, கல்யாண சுந்தரம் மாரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஐக்கியமாகி செயல்படலாம். அப்படிதான். இல்லை, அவங்க போய் ஃபிட் ஆன அளவு காளியம்மாள் ஃபிட் ஆவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? என்ன ஃபிட் ஆக மாட்டாங்கன்றதுக்கு என்ன இருக்குது? நல்ல திறமையான பேச்சாற்றல் இருக்குது காளியம்மா கிட்ட. அவங்களுடைய அந்த நடை, பாவனை, பேச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிராமிய மற்றும் அந்த மண் சார்ந்த ஒரு சாயல் இருக்குது. அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். பட் இங்கே இருக்கிற வேல்யூ அங்கே போனால் இருக்காதுல்ல? இல்லை, இங்கே இருக்கிற வேல்வி அங்கே போனால் இருக்குமா இருக்காதான்ற கேள்வியோட இங்கே இருக்கிற வேல்வியோட அங்கே போனால் வேல்வி இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான இடம் இல்லை, நினைச்சது பேச முடியாது. அது ஒன்று இருக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருந்தாங்கன்னு சொன்னால் மண் சார்ந்த விஷயங்களுக்கு, தமிழ் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பேசலாம். அங்கெல்லாம் போனால் கடிவாளங்கள் போடப்படும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவேன். ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரெஸ்பான்ஸ் இருக்கிறத விட இங்கே நினைக்கிற மாதிரி சுதந்திரமாக அங்கே செயல்பட முடியுமானா முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீனவர் பிரச்சனையே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறாங்கன்னா திமுக அல்லது அதிமுக அல்லது கம்யூனிஸ்ட்டு இல்லை காங்கிரஸ் அல்லது பிஜேபி அல்லது இப்போது வந்திருக்கக்கூடிய டிவிக்கு எதில் இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு லாஜிக் வச்சுருக்காங்களே கார்ப்பரேட் அரசியல்.
அந்த கார்ப்பரேட் அரசியலுக்கு இவங்க எடுக்கக்கூடிய அந்த மீனவர் சார்பான விஷயங்கள் வந்து பேச முடியாது. வாய்ப்பே இல்லை. அப்போ அங்கே செக்கு விழும். செக்கு விழுந்துன்னா அப்போ இவங்களால சுதந்திரமாக பேச முடியாது. பிரபலமாக இருக்கலாம், சுதந்திரமாக பேச முடியாது. அப்படிதான் பார்க்கணும். இல்லைன்னா இவங்க தனியாக ஒரு களமாகும். ஓகே சார். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க, 2026க்குள்ளே வந்து நான் மீண்டும் வந்து களப்பணிக்கு திரும்பிடுவேன், தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து சொல்லும்போது, நாம் தமிழருக்கு எதிராக தான் அவங்க வந்து போட்டியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இந்த வேலையில் இப்போ அவங்களோட கருத்தை வந்து மீண்டும் வந்து தமிழ் தேசியம் சார்ந்த இயக்கமாக தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமா செயல்படுது. இப்போ பல நிர்வாகிகள் வந்து 2024க்கு முன்னாடி வந்து நாம் தமிழ் கட்சி வந்து விலகி இருந்தாலும் நாளைக்கு வந்து மீண்டும் வந்து சேருவதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ 2026க்குள்ளே இந்த மாதிரி முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து சேரும்போது அது 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறீங்க நாம் தமிழருக்கு? இல்லை, அது ஒரு பலம் தானே. இப்போமே பிரிந்தவர்கள் இணைவதும் புதுசாக இருக்கிறவங்க வந்து இணைவதும் ஒரு கட்சிக்கு ஊக்கத்தை மட்டும் இல்லை, அது வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு எழுச்சி ஏற்படுத்தும். அந்த எழுச்சி ஓட்டுகளாக மாறும். அது ப்ளஸ் பாயிண்ட்டாக தானே பார்க்கும். மைனஸ் எப்படி ஆகும்? நிச்சயமா ஆகாது, ப்ளஸ் தான் ஆகும். ஒரு செய்தியை வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம், சமீபத்தில் வந்து திமுக ஆதரவாக வந்து சீமான் வந்து செயல்படுறாரு, அவரோட கருத்துக்கள்லாம் வந்து திமுக கருத்துக்களாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் வைத்துட்டு இருந்த வேலையில் சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது திமுக ரொம்பவே சாடி பேசியிருந்தார். அந்த வீடியோக்கள் வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்டு குறிப்பாக ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து அது எல்லாமே வந்து டெலிட் செய்யப்படுது. இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது காரணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவேன். ஏங்க அது வந்து சீமான் வந்து ஒரு நிலையே இருக்க மாட்டாருங்க. அவருக்கு அண்ணனுடைய அரசியல் அப்படி பேசிட்டு இருப்பார். இன்னைக்கு வந்து விஜயை எதிர்க்கணும். ஏன் விஜயை எதிர்க்கணும்? இந்த கொள்கை ரீதியான விஷயத்துக்கு முரண்பாடுகள் இருக்குது. ஒன்று திராவிடன்னு சொல்லி போயிருந்தாலும் சீமான் பெரிய அளவுக்கு விஜய் எதிர்த்திருக்க மாட்டார். இல்லை தமிழ் தேசியம்னு சொல்லி வந்திருந்தாலும் சீமான் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காரு. அந்த கட்டமைப்பு சம்மட்டியில் அடிக்கிற மாரி வந்து இறங்கி ஒருத்தன் வந்து விளையாடுறான். இப்போது அது பிரபலமான நபர். அப்போ யாரை கேட்டாலும் ஏங்க தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு எல்லாம் இல்லைங்க, ரெண்டும் ஒன்று தாங்க அப்படின்னும் போது அப்போ இவர் 15 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிற அந்த கட்டமைப்பு சமிட்டு உடைக்கிற மாதிரி தானே ஆகுது. அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு சீமானுக்கு வேறு வழி இல்லை, எதிர்த்து தான் ஆகணும். அப்போ அதை எதிர்க்கும் போது அது திமுக ஆதரவாளராக மாறுறாங்க. அப்படி திமுக ஆதரவாளராக ஒரு கட்டமைக்கிறாங்கன்னும் போது அது அரசியலில் எல்லாமே நடக்கும். இப்போ நானே எடுத்துங்க, விஜய் விஷயத்தில் அப்பட்டமான விஜயினுடைய அந்த தவறான அந்த அரசியல் நடவடிக்கையில் தான் 41 பேர் இறந்தாங்கன்னு தொடர்ந்து பேசிட்டு வரேன். விஜயை கைது பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்படின்றதுக்காக நான் வந்து திமுக ஆதரவாளர் அப்படி தானே கட்டமைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம விஜய்க்கு எதிராக பேசினா திமுக ஆதரவாளர், திமுகவுக்கு எதிராக பேசினேன்னா நான் விஜய் ஆதரவாளர். ஃபர்ஸ்ட்லாம் திமுக எதிராக பேசினா அதிமுக காரன்னுவாங்க, இல்லை ஆர்எஸ்எஸ் காரன்னுவாங்க. ஆமாம், இப்போ வேற மாதிரி இருக்குது. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ திமுக வந்து நாம் தமிழ் கட்சியை சாட்டை தினமரன் ஆகட்டும் அல்லது நம்ம இடுமோகன் கார்த்திக் பேச்சுக்களெல்லாம் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஏறி அடிக்கிறாங்க அவங்க, புரியுதுங்களா? அதை அவங்க எடுத்து அவங்களுக்கு சார்பாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சீமான் வந்து இருக்கிற கட்சியில் திமுக தான் நல்ல கட்சி, அல்லது திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இல்லை அப்படி சொல்லி அல்லது நானும் திமுக ஒன்றா இந்த முறை தேர்தல் நான் களமான போகிறேன்னு சொல்கிறாரா? இல்லை. அப்படியெல்லாம் சொன்னால் விமர்சனங்கள் நிச்சயம் அதை வந்து அப்போ நானே கூட எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நிலையை சீமான் எடுத்தாங்கன்னா இப்போ நம்ம சீமானுக்கு எதிரான ஒரு நிலை. இன்னைக்கு வந்து அவர் விஜயை எதிர்க்கிறாரு. திமுக ஐடி விங் மற்றும் திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் அதை ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னும் போது இவர் நம்மளும் வந்து அவன் திமுக கிட்ட காசு வாங்கிட்ட திமுக ஆதரவாளன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அது முழுக்க அப்பட்டமான பொய். அப்போ அந்த விஜய் விமர்சனத்தை வந்து காட்டமாக வைக்கிறது வந்து சரியான மூவ் தான் நினைக்கிறீங்களா? ஏங்க பின்ன என்னங்க என்ன? ஏன்னா இப்போ ஆட்சியில் திமுக இருக்காங்க, விஜய் அவர்கள் வந்து இன்னும் பலம் நிரூபிக்காத ஒரு சக்தியாக தான் இருக்காரு. திமுக வித்துட்டு அதிகப்படியாக வந்து டிவிக்கே விமர்சிக்கிறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு மட்டும்தான் சீமான் இப்படி பொங்கி எழுதுறாரா? ரஜினிகாந்த் இறங்கும்போது என்ன பொங்கினாரு? நிச்சயமா. கமலஹாசனுக்கு என்ன பொங்கினாரா இல்லையா? அதே மாதிரி தான் விஜய்க்கு பொங்குறாரு. ஏதோ வந்து ரஜினிகாந்த் விஷயத்தில் அமைதியாக இருந்தார், அவங்களும் கூத்தாடி தானே. ரெண்டாவது இவர் கமலஹாசன் விஷயத்துலேயும் அமைதியாக இருந்தார். இப்போ மட்டும் வந்து விஜய் இது பண்ணுறாரு, அதனால திமுக கிட்ட காசு வாங்கி பண்ணுறாருன்னு சொல்லலாம். அவர் ரஜினி விஷயத்திலே போட்டு பொது தளத்தை அவளுக்கு பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுங்க சார், பார்த்துறீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன் சார். எவ்வளோ வீடியோக்கள் பேசியிருக்கார் ரஜினிக்கு எதிராக. அதேமாரி வந்து அவர் சினிமாவில் இருந்துக்கிட்டு வந்தவுடனே முதல்வர் ரேஞ்சுக்கு ஆட்டம் போடாதீங்களா அப்படின்றது அவருக்கு உண்டான பாணியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதை வந்து அது திமுகவுக்கு ஆதரவாக கூட மாறலாம், அது வேறு விஷயம். எப்பவுமே ஒரு அரசியல் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் நமக்கு ஆகாதவங்களுக்கு கூட அது பலன் பெறலாம்.
அதுக்காக நம்ம அந்த விஷயத்தை எடுத்து பேசக்கூடாது என்பது அது வந்து பார்த்தீங்கன்னா தவறான முன்னுதாரணமாயிடும். குறிப்பா பெரியார் விஷயத்தை எடுத்துக்கலாமே. திமுக எதிராக வந்து சீமான் பேசும்போது பாஜகவும் உள்ள வந்தாங்க, அவங்களும் வந்து சேர்ந்து பெரியாரை எதிர்த்தாங்க. உண்மைதான். இப்போ பெரியார் விஷயத்தில் வந்து சீமான் எடுத்து ஏறி அடிக்க எச் ராஜாவே சீமானை பாராட்டினாரா இல்லையா? சீமானை பாராட்டினன்றதுக்காக சீமான் வந்து பிஜேபின்னு சொன்னா எப்படி ஒரு கேவலமாக இருந்தது, அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கிறாரு. திமுக காரங்க வந்து அதை சீமானை கொண்டாடுறாங்கன்னும் போது விட்டுட்டு நம்ம போக வேண்டியதான்னு தவிர, அதுக்காக திமுக கிட்ட பெரிய தொகை வாங்கிட்டாரு, அப்படி கை மாறிச்சு, அதை ஆயிடுச்சு இதாகிடுச்சின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அது முழுக்க தவறு. குறிப்பா அந்த கரூர் சம்பவத்துக்கு பின் வந்து 2026 வந்து விஜய் அவர் வந்து அந்த தனித்து போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கைவிட்டே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. இப்போ அவர் கூட்டணி வைக்கிறாருன்ற பட்சத்தில் ஒரு நம்ம முந்தைய காணொலியில் பேசின மாதிரி பாஜக கூட்டணியில் வந்து போறாரோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இடம் பெறாருன்ற பட்சத்தில் மாற்றுன்ற இடத்துல வந்து அப்போ நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்குகள்லாம் வந்து நாம் தமிழ் பெருமளவு வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் வந்து விஜய் விஷயத்தில் வந்து பிஜேபி 2 விளையாட்டு விளையாடுது விஜய் விஷயத்தில். அதாவது எப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம கூட வச்சுக்கிட்டு இவன் தலைமையில் எதிர்கொண்டா அப்போ சிறுபான்மை வாக்குகள் நமக்கு வராமல் போயிடும், கம்ப்ளீட்டாக காலியாகிடும். நம்ம கூட இணைச்சவன் சரி, இவனை நம்ம கூட இணைக்காமல் அவனை தனியாகவே களமாட விட்டோன்னு சொன்னால், இப்போ சிறுபான்மை வாக்குகள் விஜய் வாங்கிட்டான்னு சொன்னால் திமுக தோல்வி தழுவிச்சுன்னா அப்போ நம்ம என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும். இப்படியெல்லாம் வந்து ஒரு கணக்கு போட்டுட்டு டெல்லியில் உட்காந்துருக்கானுங்க. பட் அது எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் சக்ஸஸ் ஆகும்னு தேர்தலுக்கு பிறகுதான் பார்க்கணும். தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி அமைகிற விஷயத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் சார், நான் முன்னே உங்கள் கையில் கேட்டிருக்கேன், இந்த தலித் சமூக வாக்குகள் சிறுபான்மையர் வாக்குகள்லாம் வந்து எங்கள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி டிவிக்கு வந்து கிளைம் பண்ணுறது வந்து அதெல்லாம் அதாவது கிறிஸ்தவ வாக்குகள் போதுங்க. ஏன்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது வந்து கரூர் விஷயத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரி சார்பு என்ஜிஓக்கள் எல்லாமே இறங்கி வந்து விஜய்க்கு ஆதரவாக களம் காட்டுறாங்க. இப்போ டாக்டர் ஸ்டாலினி எல்லாம் பாருங்கள், மிகப்பெரிய திராவிடத்தை பற்றி பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அவங்களே விஜய் செஞ்சது சரி, விஜய் வந்து மிகப்பெரிய பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது என்னென்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் ஃபுல்லாக இறங்கி வந்து விஜய்க்கு வந்து முட்டி போட்டு தூக்கலை முட்டு கொடுக்கல, அவங்கள முட்டி போட்டு தூக்கி நிப்பாட்ட பார்க்குறாங்க விஜயை. அது வந்து பெரிய தவறு. பட் அது தவிர்த்து இஸ்லாமியர்கள் மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக தான் இருக்காங்க. அதாவது அவங்க கோர் ஓட் பேங்க்னு சொல்லிட்டு தலித்துகளை காமிக்கிறாங்க, சிறுபான்மையரை காட்டுறாங்க. சிறுபான்மையர் வந்து பெருமளவு அவங்க கூட்டத்தில் இடம் பெற்றதை வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி தலித் சமூகம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்காக போய் துணை நிற்கலை. இந்த விஷயங்கள்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்ற கேள்வி தான். இல்லை, அதை பற்றி நான் இன்னும் ஃபுல்லாக இது பண்ணலை, நான் விசாரிக்கலை. அது உண்மையாக நீங்கள் சொல்கிறது மேபி அப்படி இருந்துன்னு சொன்னால் சினிமா மோகம் வந்து இன்றைக்கி தலித் சமூகத்துக்கு மத்தியில் நிறைய இருக்குது. உண்மையிலே சினிமா மோகம் அதிகமாக வந்து தலித் சமூகத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மக்கள் அதிகமாக வந்திருக்காங்க கூட்டுறதுக்கு. இப்போ அந்த மக்கள் வந்து நிச்சயம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னா வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கிறிஸ்துவ மிஷினரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிறிஸ்துவ மிஷினரி வந்து அங்கங்கே கிராமமாக இறங்கி விஜய்க்கு ஆதரவாக வந்து பிரச்சாரத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் திமுக ஆட்டம் காணுது. புரியுது. திமுக பயந்துட்டு இருக்குது. என்ன காரணம் சொன்னால், நமக்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் வந்து விஜய்க்கு போயிடுச்சுன்னா, ஏன்னா ஒரு 3% வாக்குகள் வித்தியாசம் கடந்த முறை இவங்க ஜெயிச்சாங்க. அந்த 3% வாக்குகள் மாறிச்சுனாவே அப்போ வந்து நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அப்போது வந்து விஜயை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு திமுகவும் பார்த்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம எந்த கருத்தும் இல்லை. அதுதான் பாஜக வந்து 2 விதமான அரசியலை முன்னெடுத்திருக்கு. ஒன்று, விஜயை தனியாக விடலாமா, விட்டு அவனை வந்து ஒழித்து திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன நினைக்குதுன்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி நமக்கு எந்த நேரத்திலையும் கட்டுப்பட மாட்டாப்புல. அதனால் வந்து விஜயை வந்து என்டிஏக்கு தலைமை தாங்க வச்சு எடப்பாடியை கழட்டி விட்டால் எடப்பாடி இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். ஏன்னா யாரும் அவர்கிட்ட கூட்டணிக்கு பாஜக டிவிக்கே என்னும்போது கூட்டணிக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு யார் போவாங்க? நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து போன முறை வந்து பாராளுமன்ற தேர்தலே பாமகலாம் மிரட்டி தான் நம்ம கூட்டணியில் சேர்த்தோம். அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு விதமான அரசியல் காய்நகத்தில் பண்ணலாமா அப்படின்றது 2 விதமான விளையாட்டு பாஜக விளையாடு. ஆனால் பாஜக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிவிக்கு கூட அலைன்ஸ் வைக்கிறது அது எஃபெக்டிவான கூட்டணியாக இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்?
இல்லை எஃபெக்டிவாக இருக்குன்றது இல்லை. அது என்னன்னு சொன்னால் இந்த கூட்டத்தை பார்த்தாங்க இல்லையா, இந்த விஜய்க்கு வரக்கூடிய அது ரசிக கூட்டம் தானே சார், கன்வெர்ட் ஆகுமா? அது ரசிக கூட்டம் தான். அது ஏன்னு சொன்னால் இப்போ வந்து அவங்க வந்து ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் இறக்கி விட்டு பார்த்திருப்பீங்க நீங்கள், புரியுங்களா? அது அவங்க கை கொடுத்தது இல்லை. அதான் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூட இவங்க பார்க்குறாங்க பிஜேபி. அப்படியே கொஞ்சம் சிரஞ்சீவியும் கன்சிடர் பண்ணாங்க. இல்லை பிஜேபியுடைய அரசியலே அதுதான். அந்த மாதிரி வந்து விஜயை வச்சு காய் நகத்தை பார்க்குறாங்க. அப்போ வந்து திமுகவா கூட்டணியா டிவிகேவா பிஜேபி கூட்டணியா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை மாறிடும் அப்படின்றதையும் பார்க்குறேன். ஆனால் அப்படி உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமாகும். புரியுது. அதிமுக வங்கி வாக்கு வங்கி, ஏன்னா திமுகவுக்கு எதிரான சிந்தனை உள்ள சிறுபான்மை மக்கள்லாம் வந்து அதிமுக சாலிடாக வாக்கு அளிச்சிருவாங்க, புரியுதுங்களா? அப்போ வாக்கு வங்கி அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன தான் அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜக வரணும்னு நினைக்க பார்த்தீங்களா, அது காணல் நீராக தான் போகும். ஆனால் விஜயோட அரசியலை விட்டு நோக்கணும்ல சார். இப்போது அவர் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுகன்னு சொல்லிட்டு பாஜக கூட இப்போ 2026 வந்து கூட்டணி வைக்கிறாருன்னு வைக்கிறேன். 2031 காணாம என்ன சொல்கிறேன், இப்போவே வந்து பேசிட்டு தானே இருக்காரு. அமித்ஷா கிட்டலாம் ஏன் பேசணும்? கொள்கை எதிரிக்கிட்ட கொள்கை எதிரிக்கிட்ட உனக்கு என்ன இன்னும் இங்கே என்ன தூக்கு தண்ணியை கொடுக்குறாங்க? நீ போய் அமித்ஷா பண்ணலையே. நான் சொல்கிறேன், அமித்ஷா கிட்ட போய் காலைல போயிருக்கு 40 பேர் செத்துருக்காங்க. அது அரசியலாக எப்படி அதை மீண்டு வரணும், அந்த அரசியலாக நீங்கள் எப்படி வந்து நிவாரணம் வழங்கி அந்த மக்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் வேகத்தையும் அடிபடுத்தினா அதுக்குண்டான வேலையை செய்யாமல் நீ போய் டெல்லியில் ஒரு ஆள், அங்கே ஒரு ஆளை அனுப்பி ஊருக்கு ஒரு ஆளை அனுப்பி விட்டு காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நிச்சயமா தவறான அரசியல் சேர்த்து வந்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இது மாதிரி திருமாவளவன் இஷ்யூ, நேற்றைய தினம் வந்து ஒரு கார் வந்து மோதிடுச்சு ஒரு வழக்கறிஞரோட வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் இருக்குது. திருமாவளவன் கூட வந்தவர் வந்து வழக்கறிஞர் வந்து தாக்குற வீடியோக்கள்லாம் வருது. ஆனால் நைட்டு திருமாவளவன் அவர்கள் பேசும்போது எதுவும் தாக்கலாக இல்லை, கை வாங்கினாங்க, அவர் தான் வந்து வழி மறைச்சார் அப்படின்ற மாதிரி அவர் வீடியோ வந்து. நான் என்ன சொல்கிறேன், அவர் வண்டி போகுது, இடிச்சு கீழே போய் எல்லாம் விழல, டச் ஆகிற மாதிரி இருக்குது. அவர் இறங்கி என்னன்னு கேட்குறாரு. சரி, அந்த பையன் கேட்டது தப்பு தான், தெரியாமல் கேட்டான். நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன போ இல்லை போலீஸ் வர இருக்கு இல்லையா, போ பிரச்சனை வேண்டாம் விடு, போ யார் திருமாவளவன் அண்ணனே இறங்கி போ அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே நடந்துக்கிட்டு எல்லாமே வீடியோ வருது. அதுக்கப்புறம் வந்து ஒட்டிட்டாங்க, வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்க, இது மாற்றிட்டாங்க, இது இப்படி பண்ணிட்டாங்க ஊடகம் அப்படின்னு ஏன் ஒரு பொய்யான ஊடகத்தை மீது திணிக்கிறீங்க? அந்த பையன் ஏதோ கேள்வி கேட்குறான், கேட்கக்கூடாதா? இப்போ நானே வண்டி ஓட்ட போகிறேன், பின்னாடி டிஜிபி வண்டியே வந்து இடிச்சிட்டா கூட நிறுத்திட்டு என்னன்னு கேட்பேனா இல்லையா? சொல்லு. இல்லை முதல்வர் வண்டியை வந்து இடிச்சிட்டா ஐயோ முதல் வண்டின்னு ஓடிடுவேன், நின்று கேட்க தான் செய்வேன், கேட்பேனா இல்லையா? அப்போ கேட்டால் நீங்கள் என்னை அடிச்சிடுவீங்களா? அந்த வண்டியை பிடிச்சி தள்ளுறதெல்லாம் யார்? இதெல்லாம் அட்ராசிட்டி இல்லையா? கீழே தள்ளி விட்றாங்க. நான் சொல்கிறேன், அந்த பையன் மீது இடிக்கவே இல்லை, அந்த பையன் மீது வந்து ஏதோ கேட்டான், என்ன இப்படி ஏன்னா இப்படி நின்றுட்டு இருக்கு பைக்கில் சிறின்னு வந்து அப்படி வண்டி நின்னா அவங்க அதிர்ச்சி ஆகுது இல்லை, என்னங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் இடிக்காமலே. ஏன்னா ஒரு அதிர்ச்சி அவனுக்கு இடிச்சிட்டா மாதிரி. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தலைவராக உட்காந்துருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது, இறங்கி அவன் சரி ஓடுறான் இல்லையா, விட்டுட்டு போக வேண்டியதானே, துரத்திட்டு போய் பார் கவுன்சிலில் போய் அடிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்ன அட்ராசிட்டி? அதுக்கப்புறம் நீங்கள் 100 இல்லை 1000 வீடியோ போடுங்க, சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்துச்சு இல்லையா? அவர் பேசுகிற வீடியோ நான் நேசிக்கக்கூடிய நபர்கள் திருமாவளவன் அண்ணனும் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் உட்காந்துருக்கும்போது குறைஞ்சபட்சம் சுமார் என்னடா லூஸ் மாரி பண்ணுறேன் விட, அவன் தான் எதோ லூஸ் மாரி பண்ணுறான், நீங்கள் ஏடா அப்படி அதட்டுறதுக்கு என்ன? இறங்கி வா இங்கே ஏன் போகிறாங்க போகிறான் தம்பி போ, தப்பு நடந்துச்சா போடா விடு இப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன? நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துக்கிட்டு அவனுக்கு அங்கே அடிச்சு விட்டா அந்த வண்டியை பிடிச்சி ரோட்டில் தள்ளி விடுறது, அது என்ன? அப்போது திருமாவளவன் இருந்தாருன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோமா? ஓரமாக தான் நிற்கணுமா? என்னையா நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒதுக்கப்படுறோம் அதுக்கப்புறம் கட்சி நீங்கள் இப்படி பண்ணாங்க. சங்கர மடத்தில் வந்து சங்கராச்சாரியர் குற்றவாளிகள்னு சொன்னோன்னு தூக்கி உள்ளே போடுன்னு சொன்ன சங்கரம்மன் கொலை வழக்கில் சங்கராச்சாரியர் 2 பேரும் குற்றவாளின்னு சொல்லும்போது தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லிச்சா இல்லையா? நிச்சயமா. சங்கர மடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைமையே இங்கே வந்து மண்டிட்டு கிடக்கும், உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்திலிருந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி
பவர்ஃபுல் இதுவே வந்து ஆட்டி படிச்சது இல்லை. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். போடா அப்பத்திய யோகி ஆதித்யநாத் சொல்லாம ஒரு யோகியாகட்டும் போகியாகட்டும் எவன் சொன்னாலும் கேட்கல இல்லை. புரிதுங்களா உங்களுக்கு? அது போன்ற ஒரு 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 தைரியமான ஒரு முதல்வரெல்லாம் இன்றைக்கி இல்லை. இவர் பயப்படுறாரு. விஜய் கை வச்சா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அது நமக்கு எதிராக போயிடுமா? நிச்சயமா. ஆனால் சார் இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து திமுக மேலே வந்து விமர்சனத்தை வைக்கிறார். திமுக வந்து விஜயை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க வந்து எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா இந்த கவின் படுகொலையில் இவங்க தான் சிபிஐ வேணான்னாங்க. விஜய் தரப்பில் வந்து அரசியல் நடத்த தான் தெரியலன்றது இல்லை, சட்ட வழிமுறைகள் கூட எந்த முட்டா பசங்க அவங்க கட்சியில் இருக்கணும் அவனுக்குமே தெரியல. இப்போ நாங்கள் போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறதுக்கு குண்டு வெடிப்பா நடந்தது, எனக்கு லோக்கல் போலீஸ் விசாரிச்சா தெரியாது, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறது ஏன்னா லூஸ் பார்க்கல. வீடியோவை பார்க்குறீங்கல்ல, எத்தனை வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பரவலாக வந்துட்டு இருக்குது. அந்த வீடியோக்களில் வந்து அந்த மக்கள் இப்படி உண்ணா என்ன பரவாயில்ல, நீ வந்து விக்கிரவாண்டியில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு, திருச்சியில் நடந்திருக்கு, எல்லாத்தையும் நீ கண்ணார பார்த்துவேன். அப்படி இருக்கும்போது இந்த மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீ ஏன் எடுக்காமல் நீ என்ன பண்ணிட்ட சொன்னால் அங்கே வந்து ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு சொல்லி 12 மணிக்கே வா, 10 மணிக்கே தலைவர் வந்துடுவான்னு சொல்லி மக்களை திரட்டி எல்லாம் சினிமா முகம் வந்து பார்த்து நீ சாகணும்னு சொல்லி நீ திட்டமிட்டு சாகடிச்சிருக்க. இதில் சிபிஐ வேணும், எம்பிஐ வேணும்னா எந்த பிஐ வந்து என்ன பண்ண போகுது நான் கேட்க போகிறேன். இந்த வீடியோவை பார்த்தா சோசியல் மீடியாவில் வந்துருக்க வீடியோவை பாருங்கள், அவனுக்கு வெளியிட்டிருக்க வீடியோவை பாருங்கள். நிச்சயமா. அப்போ நான் வந்து சிபிஐ கேட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன சீனு? சிபிஐ கோரணும், சிபிஐ கோரிக்கணும். எதுக்கு சிபிஐ கோரியிருக்க? உன்னை யார் கொண்டுட்டாங்க? இல்லை, செத்தது 41 பேர். என்ன பண்ண நடக்கூடாது நடந்துச்சு. அதுக்கு உண்டான நிவாரணங்களை வழங்கிட்டு நீ அந்த மக்கள்கிட்ட பகிரங்கமாக கேட்டு இனி இந்த இளைஞர்கள் உங்களுடைய தவறால், அதாவது விஜய் வந்து பகிரங்கமாக பேசணும், உங்களுடைய தவறு என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய ரசிகர்கள் நான் சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்களுடைய இந்த தவறால் 41 பேர் செத்தாங்கன்னு சொல்லி விஜய் என்னைக்கு சொல்கிறான், அன்றைக்கி தாங்க அவன் அரசியல்வாதி. அதை விட்டுட்டு இவன் வந்து என்ன சொல்கிறான், அப்படி கூலாக உட்காந்து பவுட்ரு அடிச்சுட்டு, அதுவும் சம்பவம் நடந்து 3-4 நாள் கழித்து வீடியோ மாரி வந்து அப்படியே வாய் மூடி திறக்கிறான். இந்த இதுக்கு வந்து என்னை மேலே பழி வாங்கணுன்னா என்னை பழி வாங்குங்க, ஆஃபீஸில் இல்லை பனையூர் வீட்டில் தான் இருக்கும். அப்போ 40 பேர் சாகடிச்சு திமுக இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பிணை அரசியல் யாருமே தமிழகத்துக்கு இன்னும் பண்ணலைங்க. வட இந்தியாவில் வேணா இருக்கலாம். பாஜக அவங்களோட நிலைப்பாடு என்ன சார்? வாண்டதாக உள்ளே வராங்க, குழு அமைக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்க பாஜக ஒரு கணக்கு போடுதுங்க, எடப்பாடி நமக்கு செட் ஆக மாட்டாருன்றது அவங்களுடைய திட்டம். புரியுதுங்களா? அப்போது விஜயை நம்ம வந்து இப்போ இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, கூட்டத்தை பார்த்து விஜயை நம்ம கையில் வச்சுக்கிட்டு விஜய் தலைமையில் என்னென்னா விஜய் என்கரேஜ் பண்ணுவோம், நீ முதல்வராக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பாஜக கூட்டணியில் தமிழகத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு, இதாவது 3வது ஒரு கூட்டணி, அதாவது என்டிஏல வந்து அதிமுக கழட்டி விட்டு பாஜக, டிவிகே, பட்டேல் மக்கள் கட்சி, இந்த கட்சி இப்போ அதிமுகவை கழட்டி விட்டாவே டிவிகே இவங்கெல்லாம் வந்துடுவாங்கல்ல, நம்ம டிடிவி தினகரன், அன்புமணியே சொல்லியிருந்தார், ஒரு அன்புமணி, இவங்க எல்லாமே வந்துடுவாங்கல்ல. இந்த பிளான் வந்து பிஜேபி ஒரு 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 நூல் விட்டு அமித்ஷா விளையாடுறாங்க. தமிழ் புதுசாக இருக்குது சார். நீங்கள் சொல்கிற இவ்வளோ நாள் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து தாவேக இடம் பெறும். இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேக கொண்டு வரணுன்றது இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து என்ன சொன்னால், இப்போ விலகி போயிருந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இன்னும் சில பல பேர் விலகி இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து தமிழகத்தில் வந்து விஜயை வந்து தலைமை தாங்க வச்சு என்டிஏக்கு, இப்போ எப்படி எடப்பாடி என்டிஏக்கு தமிழ்நாட்டில் தலைமைன்னு சொல்கிற மாதிரி விஜயை வந்து என்டிஏக்கு தலைமை தாங்க வச்சு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு ஒரு விளையாடுறதுக்கு பாஜக தயாராகிடுச்சு. அதுக்கு உண்டான போடுறாங்க. ஆனால் விஜய் தரப்பில் வந்து இன்னும் வந்து கிரீன் சிக்னல் கிடைக்கல. ஆதவ அர்ஜுனா டெல்லி போய் இல்லை, ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போய் இங்கேயும் பார்த்தான் அங்கேயும் பார்த்தான். அவன் வந்து திமுக கிட்டையும் பேசிட்டு இருக்கானுங்க, காங்கிரஸ் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கிட்டே அப்படியே போடுறாங்க. காங்கிரஸ் கிட்டே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தலைமை தாக்குறோம், நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புலையும் பேசுகிறாங்க. இந்த 2 தரப்புலையும் பேசுகிறது தான் மத்திய புலனாய்வுத்துறையும் மண்டை குழம்பி போயிருக்காங்க. என்னடா இது, இப்போ ஃபஸ்ட்டு பிஜேபி கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பிஜேபி கிட்ட பேசும்போது பிஜேபி வந்து கூட்டணியில் சேர்றது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே போய் உங்கள் காங்கிரஸ் கிட்ட போனோன்னு இன்டெலிஜென்ஸ் ஐபிஏ இது ஆட்டம் கண்டிச்சு. அடடா இவன் 2 டபுள் கேம் ஆறான் விஜய். நீங்கள் அவர் எவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டு இருந்தீங்க, ஒரு எல்லா ஐபிஏ கதை விடுறாரு யார் விஜய். இல்லை குறைச்சி மதிப்பு இல்லை, இது வந்து யாருன்னா பண்ணுவாங்க. ஏங்க அதையும் கூட நீ ஒரு வழியாக போனால் தான் ஏற்றுக்கும் அரசியல்.
விஜயகாந்த் செத்ததுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அதிமுகவிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு மாறி மாறி பேச்சுவார்த்தை 2 பேரும் விட்டாங்க கடைசியாக. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அந்த மாதிரி நிலை தான் அரசியல் ஆகும். இது அரசியல் சாணக்கியத்தனம் இல்லை, வேற என்ன? சரிங்க சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு